வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி இன்வெர்டர் ஏசியில் வர CH67 அப்படிங்கிற எரர் கோடு தான். பாருங்கள், இன்டோர் ஓடிக்கிட்டு இருக்கு, அவுடோர் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு, எரர் வருது. இப்போ நான் அந்த எரர் வந்து செக் பண்ணி உங்களுக்கு பிளிங்க் ஆகிற லைடியை கவுண்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. இங்கே பாருங்கள், 6 தடவை ஒரு 7 தடவை ஒன்று எரிஞ்சுது. அதான் CH67 சொல்லுவாங்க. எல்லா எரர் கோடுக்கும் முன்னாடி CH வந்து சேர்த்துக்கணும். இதில் எரர் கோடு அப்படி தான் போட்டிருப்பாங்க. 67 எரர் கோடு. 67 எரர் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஃபீட்பேக் இல்லைன்னு அர்த்தம். அவுட்டோர் ஃபேன் மோட்டர் நான் கனெக்ட் பண்ணவே இல்லை, அதனால ஃபீட்பேக் எரர் வருது. இப்போ பாருங்கள், இப்போ ஆன் ஆகிடுச்சு, திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன். அவுட்டோர் ஃபேன் மோட்டர் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகுது. பாருங்கள், கம்யூனிகேஷன்லாம் வருது. கம்ப்ரஸர் ஆன் ஆக போகுது. கம்ப்ரஸர் இப்போ மைல்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆனோன்னா பாருங்கள், எரரே வராது இந்த தடவை. இப்போ பாருங்கள், அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்டோர் கம்ப்ரஸரும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போர்டுக்கு ஃபீட்பேக் போகும், அதனால அந்த 67 எரர் வந்து வராது. இதே வந்து உங்களுக்கு ஃபேன்லேருந்து ஃபீட்பேக் போகலன்னாலும் வந்து 67 எரர் வரும். ஃபேன் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம், ஃபேன் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை போர்டுலேயே ஃபீட்பேக் எதுவும் எரர் இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் இந்த எரர் கோடை வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஆக்சுவலாக இந்த போர்டில் வந்து வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எரரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாமே அப்படிங்கிற பற்றி தான் நான் இந்த இது போடுறேன். பாருங்கள், இப்போ நார்மலாக ஓடுது பாருங்கள், கம்ப்ரஸர் எல்லாமே ரன் ஆகுது, அதனால் எந்த ஒரு எரரும் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு எரர் கோட் லிஸ்ட்டும் ஃபுல் எரர் கோட் லிஸ்ட்டும் காட்டுறேன் பாருங்கள், எல்ஜியோடது. இதுதான் எல்ஜியோட எரர் கோட் லிஸ்ட்டு. இதில் பாருங்கள், அந்த 67 ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு போட்டிருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 67 6x7 6x7 போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவுட்டோர் BLDC ஃபேன் மோட்டர் லாக் எரர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எரர் வந்ததுன்னா உங்களுக்கு ஃபேன் மோட்டர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஜாக்கு கட் ஆகிருக்கலாம், இல்லை போர்டுலேயே கூட ஃபீட்பேக் லைனில் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபேன் மோட்டர் வேறு போட்டு பார்க்கலாம், இல்லை ஃபேன் மோட்டருக்கு வர வோல்டேஜஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். டிசி ஃபேன் மோட்டரோட வோல்டேஜஸை செக் பண்ணுறதை பற்றி எப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி செக் பண்ணுறதுன்னு. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எல்ஜியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்இடி வந்து அவுட்டோர் எரர் ஃபுல்லாகவே அவுட்டோரில் தான் காட்டும், இண்டோரில் வந்து ரொம்ப லேட்டாக தான் காட்டும். அதனால் வந்து அவுட்டோரில் போய் எல்இடி லைட் எரியுதா இல்லையான்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். சிங்கிள் எல்இடி தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அது 2 டைமாக பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 5 தடவை பிளிங்க், ஒரு 4 தடவை பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 தடவை பிளிங்க் ஆனிச்சுன்னா 44ன்னு அர்த்தம். CH44 பாருங்கள், அவுட்டோர் யூனிட் ஏர் டெர்மிஸ்டர் ஃபெயிலியர் அந்த மாதிரி காட்டும். இதுவும் எல்ஜி தான், ஆனால் எல்ஜிலேயே இது பார்த்தீங்கன்னா வேறு மாடல். இது பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து SMD எல்இடி போட்டிருப்பாங்க, அடியில் இருக்கும் எல்இடி. இது டிசி மோட்டர் டைப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா டிசி மோட்டர் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிசி மோட்டரை நீங்கள் வெளியில் வச்சு செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் UVW டெஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்டரில் வந்து வோல்டேஜ் வர்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 6 எல்இடியும் அதில் எரிஞ்சுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மோட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேம் மோட்டர், ஒரிஜினல் மோட்டர் போட்டு ஃபேன் பிளேட்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் மோட்டர் கண்டினியூவாக ஓடும், இல்லைனா ஓடாது. இங்கே பாருங்கள், ஏன்னா அதோட ஆம்ஸ் டிடெக்ஷன்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், 6 எல்இடியும் எரியுது, மோட்டர் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஆஃப் ஆகிடுது. பாருங்கள், 2 3 தடவை அது மாதிரி ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், 6 எல்இடியும் எரியுது பாருங்கள், மாறி மாறி ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. கம்ப்ரஸர் கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நின்றுடும். நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எரர் காட்டும். இதுலேயும் எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி மேலே இருக்காது, இதில் கீழே இருக்கும் எல்இடி. அந்த எல்இடி செக் பண்ணிங்கனாலும் சேம் 6 தடவையும் 7 தடவையும் பிளிங்க் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். UVW டெஸ்டர் போட்டு அந்த ஐசி நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இதில் கம்ப்ரஸர் கண்டினியூவாக ரன் பண்ண முடியாது. அந்த அவுட்டோர் ஃபேன் மோட்டர் சேம் மோட்டர் போட்டால் தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு அந்த எரர் கோடு காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 பாருங்கள், 6 தடவையும் 7 தடவையும் பிளிங்க் ஆகுது. ஆக்சுவலாக இதுவும் CH67 தான். இந்த எரர் கோடு வந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு எரர் கோட் வந்து எரர் கோட் லிஸ்ட்டும் டோட்டல் எரர் கோட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். அதுவும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.
உங்களுக்கு ஏதாவது என்கொயரி தேவைப்பட்டதுன்னா நம்ம நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.